தற்போது அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சி ராணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே மாற்றுத்திறனாளிகள் சங்க பொதுச் செயலாளராக உள்ள ஜான்சி ராணியை காவல்துறை தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் சங்க பொதுச் செயலாளராக உள்ள ஜான்சி ராணியை காவல்துறை தாக்கியிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் ஸ்ரீதர். நேற்று தமிழகம் முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் 2500 பேர் அவருடைய உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று 2500 பேர் நேற்று சென்னை சிவானந்த சாலையில் அமைதி பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் மனு கொடுக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து அவர் புறப்பட்ட போது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் சென்னை மாநகரம் ராஜரத்ன ஸ்டேடியம் போன்ற இடங்களில் அவர்கள் இறக்கி விடப்பட்டு அவர்கள் அங்கிருந்து பேருந்துகள் மூலயமா சென்னை முழுவதுமாக, அதாவது நேற்று மாலை விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்காமல் தொடர்ந்து அவர்கள் சென்னை முழுவதுமே பேருந்திலேயே மாநகர பேருந்திலே அலக்கழிக்கப்பட்டனர். அவர்களே நேற்று இரவு 12 மணி அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விடப்பட்டனர். அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் திடீரென்று அவர்கள் எங்களை 6 மணி நேரமாக தொடர்ந்து குடிக்க தண்ணீரும் சாப்பாடும் கொடுக்காமல் எங்களை அலக்கழிக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் ஆத்திரமடைந்து அங்கே ஜிஎஸ்டி சாலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுடைய மனைவியும் மாற்றுத்திறனாளியுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி அவர் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது அவரை காவல்துறை கண்மூடித்தனமாக அவரை தாக்கியுள்ளார். தாக்குதலில் உட்பட்டு அவர் மயக்கமடைந்து அவர் பேருந்து நிலையத்திலேயே அவர்கள் வைக்கப்பட்டு நீண்ட நேரமாக சிகிச்சைக்கும் அனுமதிக்காமல் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திமுக கூட்டணியிலே கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வகித்து வந்த நிலையில் தற்போது திமுக கட்சி வரக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவருடைய மனைவியை தாக்குதல் நடத்தி போலீஸ்கார் நேற்று அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நேற்று இரவு காவல்துறை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட, அதாவது அங்க வந்தக்கூடிய மாவட்டம் பொழுது வந்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய மேல கையை வைத்து அவர்களை அடித்துள்ளார்கள், துன்புறுத்தியுள்ளார்கள். இதை கண்டித்து தான் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில பொதுச்செயலாளர் பாலகிருஷ்ணனுடைய மனைவி ஜான்சி ராணி தற்போது சென்னையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை வருகிறது. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து இதை போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கி வந்த மாற்றுத்திறனாளிகளை தொடர்ந்து இதன் போல அராஜகத்தில் ஈடுபட்டு அவர்களை துன்புறுத்தி சாப்பாடு மற்றும் குடிக்க தண்ணி கூட வழங்காமல் மாநகர பேருந்தில் அடைத்து வைத்து சென்னை முழுவதும் சுற்றி வருகிறார்கள் கூறப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற அண்டை மாநிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்கும் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் மட்டும்தான் குறைந்ததாக 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதை உயர்த்தி வேண்டும் என்றுதான் அவர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை இது போல கடுமையாக நடந்து உள்ளது. இதை வன்மையாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மாநில திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை சார்ந்தவர்களே இது போல தாக்குதல் உட்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி பத்மநாபன். சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டு இருக்காங்க. மணி இப்ப 12:30 இரவு 12:30 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க. போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏற்றி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்கங்க, மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12:30 இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்குது, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமா, படுங்கேவலமா சென்னை காவல் நிலையம் வந்து, காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும், மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டாரடெக் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது இது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரை பார்த்ததில்லை. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதான்.